நான் வந்து மூலிகையும் ஆன்மீகமும் மூலிகைன்னு சொல்லிட்டு நம்ம டிவியில் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ரீ அம்மன் நாட்டு மருந்து கடைன்னு வச்சுருக்கோம். நம்ம பரம்பரை விவசாயி. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தோல் வியாதின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் இந்த சொரியாசிஸு, அந்த நமிச்சல், அரிப்பு, இந்த மாதிரி எல்லாம் அந்த வெயில் டைமில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது ஆக்சுவலி இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வைத்தியம் உள்ளுக்கு எடுத்துக்கிறத விட எக்ஸ்டர்னலாக வெளிப்புறமாகவே நம்ம உள்ளுக்கு மருந்துலாம் இங்கே பாருங்கள். இதுதான் வந்து சீமை அகத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேர் மலை அகத்தின்னு சொல்லுவாங்க, பெரிய அகத்தின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இது வந்து சீமை அகத்தின்னு நம்ம சொல்லலாம். இந்த அகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இந்த மாதிரி பூ இருக்கும். இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துங்க. நல்லெண்ணெய் கொதிக்க வச்சுட்டு இந்த இலையை, பச்சை இலையை, அந்த எண்ணெய்க்கு தேவையான ஒரு 4 இன்ச் இலை, இவ்வளோ இலையை எடுத்தால் போதும் நினைக்கிறேன். ஒரு 4 இன்ச் இலை எடுத்துகிட்டு நல்லா இடித்து உரல் மாதிரி வச்சுட்டு இதை நல்லா இடித்து அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சினீங்கன்னா, செடி தான் பார்த்துங்க, எல்லாம் பார்த்துங்க. நீங்கள் நல்லா சுண்டை காய்ச்சி அந்த இலை, பச்சை இலை வந்து வாசம் முறிஞ்சிடும். அப்படியே நல்லா முறுமுறுன்னு வரும். முறிஞ்ச பிறகு அதை நல்லா கொஞ்ச நாள் ஆற வச்சு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த எண்ணெயை டெய்லியுமே நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் குளிச்சுக்குவாங்க. அதேமாதிரி வீட்டில் இருக்கிறவங்க டெய்லி பகல்லையும் வந்து தேய்ச்சிக்கலாம். இப்படியே தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட தோல்வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அந்த நமிச்சல் அது அத்தனையுமே உடனடியாக நல்லாயிடும். அதனால் எல்லோரும் இதை வந்து நீங்கள் பண்ணிங்க. இதை பாருங்கள், இதுதான் நம்ம நாட்டு மருந்து கடை. எல்லாமே பணத்தாலேயே குணமாக்கிடுன்னு சொல்ல முடியாது இல்லையா? பணம் இல்லாமல் நம்மளோட சொந்த உழைப்புடன் சில தெரியாத மறைக்கப்பட்ட இந்த மருத்துவமான இந்த மூலிகைகள் தான். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கீரை வகையை சார்ந்த மூலிகைகள். இதெல்லாம் யாருக்குமே தெரியல. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டர் தேடி போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வைத்தியரை தேடி போகணும், ஏதாவது ஒரு மருந்து கடையை தேடி போகணும், ஏதாவது மருந்தை சாப்பிட்ணும், சாப்பிட்டா சரியாயிடும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வருது. அது மற்றவங்க கொடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? மற்றவங்க கொடுத்து அந்த பொருளை எடுத்து நம்ம தேய்ச்சிட்டா அந்த தோல்வியாதி போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து சில பேர் அவங்கவுங்களாம் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இதுதான் என்னோடய மருந்து கடை, ஸ்ரீ அம்மன் நாட்டு மருந்து கடை. பார்த்துங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஒரு வைத்தியம் சொல்லியிருக்கேன். உடனடியாக வைத்தியம், ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத ஒரு தோல்வியாதியை வந்து குணப்படுத்துறதுக்கு உண்டான வைத்தியம் தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த சீமை அகத்தியோட இலையை வந்து நல்லா உரலில் போட்டு இடித்து மிக்சியில் அரைக்கக்கூடாது, அதான் முக்கியம். கல் உரல் மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் போட்டு இடித்து நீங்கள் இங்கே பாருங்கள். இதுதான் சொல்கிறேன், இந்த சீமை அகத்தியை வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கக்கூடாது. மிக்சியில் அரைக்காமல் கல்லில், உரல் கல் மாதிரி அதாவது வச்சு நல்லா நசுக்கி இடித்து அதை தேவையான அளவுக்கு எண்ணெய் காய்ச்சிங்க. ஒரு 1/2 லிட்டர் காய்ச்சிங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 இனுக்கு இலை சொல்லுவாங்க. 4 இனுக்கில் இலையை எடுத்து நல்லா இடித்து போட்டிங்கன்னா தான், அப்படியே முழுசாக போடுறது வேசி நசுக்கணும். இடிச்சிங்கன்னா நல்லா இடித்து அதில் போட்டு எண்ணெயில் காய்ச்சி நல்லா முறிஞ்ச பிறகு அந்த எண்ணெயை ஒரு 2 நாள் அப்படியே ஊழல் விட்டுட்டு 2 நாள் வெயிலில் வைங்க. சூரிய ஒளியும் அதில் படணும். சூரிய ஒளி, இயற்கை ஒளி, வெயில் சில்வர் பாத்திரத்தை வந்து வெளியில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு அந்த எண்ணெயை நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட தோல்வியாதியும் குணமாகும்னு சொல்கிறேன். ரெண்டாவது முகத்தில் கருப்பாக தேம்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, முகத்தில் பார்க்குற மாதிரி ஒரு தேம்பலே இருக்காது எனக்கு. ஏன்னா இந்த எண்ணெய் நானும் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதனால் வந்து வியாதி வந்தால் தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நேச்சுரலான ஒரு மூலிகை. அது வந்தாலும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா முகம் வந்து பொலிவுடன் காணலாம். அந்த கருப்பாக இருக்குது அந்த இதெல்லாம் வந்து மறையாக இருக்கும். சில பேர் பிம்பிள்ஸ் இருக்கும். அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து முகப்பருவெல்லாம் வந்து போக்கிடும். எல்லோரும் தயவு செய்து இவங்க தெரிஞ்சுங்க, இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஆக்சுவலி இந்த மூலிகை எங்கே கிடைக்கும்னு நீங்கள் தேடவே வேணாம். எல்லா ரோட்டோரத்துலேயும் கிடைக்கும். நார்மலாக எல்லா தாட்சாலை எங்கே காலி இறங்குதோ அங்கே கண்டிப்பாக இந்த மூலிகை இருக்கும். இயற்கையாக வரக்கூடிய ஒரு செடி இது. எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். எல்லாம் இதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னா வந்து தப்பாக சொல்ல, என்ஜாய் பண்ண முகத்தை நல்லா உடம்பை வந்து வியாதியெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவது, என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மூலிகை சம்மந்தமாகவும் ஆன்மீகம் சம்மந்தமாகவும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.